அதை விட அரசியல் கட்சிகளுடைய ஒரு சவாலான ஒரு நிகழ்ச்சி, ஒரு தேர்தல் எப்படி வேணா 2026 சட்டமன்ற தேர்தல் அரசியல்ல ஒரு புதுசு, ஒரு புது வகையான தேர்தல். தொடங்கிய ஒரு சில மாதங்களில் பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் வியாபித்து ஊடுருவி சென்று மக்களின் எண்ணங்களை, மக்களின் எதிர்பார்ப்புகளை தட்டி எழுப்பியிருக்கிறது. சமகால அரசியலை செய்து கொண்டிருந்த, எதிர்காலம் செய்து கொண்டிருந்த அரசியல் கட்சிகளுக்கு பதட்டம். புதிய கோணத்தில், புதிய திசையில் வீசுகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு அரசியல் இதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் என்ன? மக்கள் மாற்றத்தை ஆட்சி கட்டளையில் அமர்த்த வேண்டும், அழகு பார்க்க வேண்டும் என்று தமிழக மக்கள், பெருவாரியான மக்கள் நினைத்திருக்கிறார்கள். இது போக போக, இன்னும் 8 மாதம் தேர்தலுக்கு போக போக வலுவடைந்து எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாட்டின் நடப்பு நிகழ்ச்சியில நாம பார்க்க போறது கான்டெம்பரரி பாலிடிக்ஸ், சமகால அரசியல். இனி நாம காணப்போகிற ஒரு புதிய அரசியல், பழசும் புதுசும் அரசியல். பழசை அனுபவித்த வாக்காளர்களுக்கும், புதிய அரசியலை காணப்போகிற, செயல்படுத்த போகிற புதிய வாக்காளர்களுக்கும் ஒரு வித்தியாசமா, ஒரு எதிர்பார்ப்பு கொண்ட ஒரு தேர்தலாக 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் அமைய போகிறது அப்படிங்கிறதான் நம்ம தினமும் அன்றாட செய்திகளையும் நிகழ்வுகளையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அதான் சொல்லிட்டு வருது. வாஸ்தவம் தான். இந்த மாதிரி காலகட்டங்களில் தேர்தல் நெருங்குற சமயத்தில் தேர்தல் திருவிழா, அதை விட அரசியல் கட்சிகளுடைய ஒரு சவாலான ஒரு நிகழ்ச்சி, ஒரு தேர்தல் எப்படி வேணா வச்சுக்கோங்க. இப்போ தத்தமற்ற அரசியல் கட்சிகள் தங்களுடைய இயக்கத்தின் கட்டமைப்பை, தங்களுடைய இயக்கத்தினுடைய கொள்கையை, தங்களுடைய இயக்கத்தினுடைய கோட்பாடுகளை மக்களிடத்தில் சொல்லி, மக்கள் அதை ஏற்று, மக்கள் அதை ஆமோதித்து, அதை வாக்குகளாக செலுத்தி ஆட்சி அமைக்க வேண்டும். இந்த பணியில எல்லா கட்சிகளும் தங்களுடைய முன்னெடுப்பை மக்கள்கிட்ட சொல்லி, வாக்காளர்கிட்ட சொல்லி பரப்புரை செய்ய போறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ அல்ல. 2026 சட்டமன்ற தேர்தல் புதுசு, அரசியல்ல ஒரு புதுசு, ஒரு புது அரசியல், ஒரு புது வகையான தேர்தல், ஒரு புது வகையான தேர்தல் சட்டமன்ற தேர்தலாக இருக்க போகுது. காரணம், தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சி ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டத்தில், முன்னெடுப்பில், ஒரு புரட்சி அரசியல் தலைவர் தளபதி அவருடைய தலைமையில் கால் ஊன்றி தொடங்கிய ஒரு சில மாதங்களில் பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் வியாபித்து ஊடுருவி சென்று மக்களின் எண்ணங்களை, மக்களின் எதிர்பார்ப்புகளை தட்டி எழுப்பியிருக்கிறது. இந்த தட்டி எழுப்பும், இந்த அரசியல் விழிப்புணர்வும், இந்த அரசியலுடைய அமோகமான வரவேற்பையும் பார்த்து கான்டெம்பரரி பாலிடிக்ஸ்ல சமகால அரசியலை செய்து கொண்டிருந்த, எதிர்காலம் செய்து கொண்டிருந்த அரசியல் கட்சிகளுக்கு பதட்டம். ஆங்கிலத்தில் சொன்னால் இது ஒரு இம்பேக்ட், பொலிட்டிக்கல் இம்பேக்டை தமிழகத்தில், தமிழக அரசியல் களத்தில் உண்டாக்கி இருக்கிறது. தமிழோட அரசியல் களம் ஒரு அரசியல் அதிர்வலையை உண்டாக்கி இருக்கிறது. ஒரு அரசியல் தாக்கத்தை, ஒரு அரசியல் வேட்கையை புதிய கோணத்தில், புதிய திசையில் வீசுகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு அரசியல் வரையம். இதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் என்ன? மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்.
எப்படி மாற்றத்தை விரும்புகிறாங்க? ஒரு கட்சி ஒரு மாற்றத்தை விரும்பணும், ஒரு தேர்தலில் சந்திக்கிறது அப்படி கிடையாது. ஒரு பெருவாரியான மக்கள், பெரும்பாலானவர்கள் என்ன ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாற்றத்தை கொடுக்கிறவர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் தான் அப்படின்னு நம்புறாங்க. இது கிராமங்களிலிருந்து, பேரூராட்சியிலிருந்து, நகரமிலிருந்து, நகரியமிலிருந்து, நகராட்சியிலிருந்து, மாநகராட்சி வரை, சிட்டி வரைக்கும் உள்ள மக்கள் பெருவாரியான ஜெனரலைஸ்டா பொதுவா இது நினைக்கிறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டுகின்ற கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் ஆண்ட கட்சிகளும் மற்ற இதர களத்தை சந்தித்து பல்வேறு தேர்தலை சந்தித்த அரசியல் கட்சிகளும் அந்த கூட்டணி கட்சிகளும் என்ன ஒரு கணக்கு போடுறாங்கன்னா, நம்ம ஒரு இப்படியே கூட்டணி கணக்கில் இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸில் பல கட்சிகளுடைய கூட்டணி கணிச்சு சேர்ந்து அந்த கட்சிகளுடைய வாக்குகள் எல்லாம் சேர்த்தா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. தப்பு இல்லை, இப்படித்தான் அந்த கணக்கு தான் பல்வேறு இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தல்களில் நிரூபித்திருக்கிறது. இப்போ அது இந்த தேர்தல் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்க. அது தப்பு இல்லை அவங்க பார்வையில். ஆனால் மக்கள், இளைஞர்கள், புது வாக்காளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் நடந்த தேர்தல் அல்ல, இப்போ 2026 தேர்தல் இது வேதவாரியான தேர்தலாக இருக்கு. இது பழசுக்கும் புதுசுக்குமான ஒரு வித்தியாசம். அதாவது பழைய இதுவரைக்கும் நடந்த தேர்தலுக்கும் இனி நடக்க போகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கு அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. இது எங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, பரவலாக நினைக்கிறாங்க. தமிழகத்தில் கிராமங்களிலிருந்து பட்டணம் வரைக்கும் இதே தான் பேச்சு. இது எல்லா கட்சிகளும் ஒதுக்கி தர முடியாது, உதவி தள்ள முடியாது, ஒதுங்கி போக முடியாது, தள்ளி விட்டு போக முடியாது அப்படிங்கிற நிலைமை நாம் உணர முடியுது. அப்படி பார்க்கின்ற பொழுது 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் பரபரப்புக்கும் பஞ்சம் இல்லை, எதிர்பார்ப்புக்கும் பஞ்சம் இல்லை. ஒவ்வொருடைய எப்படி திசைகளில் என்னென்ன முன்னெடுப்பில், என்னென்ன வடிவத்தில், என்னென்ன ரூபத்தில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய முன்னெடுப்பு எடுக்க போகிறாங்கிறத மக்கள் தமிழகம் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல் விமர்சகத்த முறையிலும், ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில், தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு உறுப்பினர் என்ற முறையில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. தமிழகத்தில் 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில், தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் வேட்பாளரான தளபதி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் தேர்தல் அமையப் போகிறது. அவர் தலைமையில் அந்த தேர்தல் வெற்றி பெறப் போகிறது. அவர் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி நடக்கப் போகிறது, ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதைத்தான் இன்றைய சூழ்நிலை ஒரு சாதகமான சூழ்நிலையை உண்டாக்கியிருக்கிறது என்பதை நான் என்னுடைய சிற்றறிவில் கேட்டியவரை, என்னுடைய 40 கால அரசியல் அனுபவத்தில், களநிலத்தில் பல தேர்தல் பணிகளை செய்தது, அதன் வாயிலாக களப்பணிகின்ற அந்த அனுபவத்தையும் சொல்கிறேன். நான் கேள்விப்படுகின்ற மற்ற பலதரப்பட்ட பொதுமக்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி கொண்டு அதையும் நம்ம மேலோங்கி பார்க்கின்ற பொழுது ஒரு தெரியுது, இனி பழசுக்கு வேலை இல்லாத காலாவதி ஆயிடுச்சு. இனி புதிய அரசியல், புதிய வடிவத்தில், புதிய பரிணாமத்தில் ஒரு அரசியல் கட்சி வர வேண்டும், வந்துவிட்டது. அதை ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கிறது மட்டுமல்ல, அதை ஆட்சி கட்டளையில் அமர்த்த வேண்டும், அழகுவாக்க வேண்டும் என்று தமிழக மக்கள், பெருவாரியான மக்கள் நினைத்திருக்கிறார்கள். இது போக போக, இன்னும் 8 மாதம் தேர்தலுக்கு போக வலுவடைந்து மேலும் வலுப்பெற்று அது ஒன்று கூடி ஒன்று திரண்டு ஒரு கணிசமான பெருவாரியான வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கப் போகிற தமிழக வெற்றி கழகம் என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் எட்டிய வரையில் இதைத்தான் மக்களும் பெரும்பாலான மக்கள் சொல்கிறார்கள். இனி போக இந்த நம்பிக்கையும் எண்ணிக்கையும் இன்னும் கூடும் என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். பார்ப்போம், வர தேர்தல் எப்படி இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.